மாநிலம் புத்தூர் அருகே போலீசாருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே 5 மணி நேரமாக துப்பாக்கிச் சண்டை நடைபெற்று வருகிறது. கடந்த 2011ஆம் ஆண்டு மதுரை அடுத்துள்ள திருமங்கலத்தில் பாரதிய ஜனதா மூத்த தலைவர் அத்வானி சென்ற பாதையில் பைப் வெடிகுண்டு வைத்த வழக்கில் தேடப்பட்டு வந்த முக்கிய குற்றவாளி போலீஸ் பக்ருதீன் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவரது கூட்டாளி பிலால் மாலிக்கும் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுகுறித்த தகவல்களை தருவதற்காக சென்னை செய்தி அரங்கில் மகாலிங்கமும் துப்பாக்கிச்சூடு நடைபெறும் இடத்தில் இருந்து செய்தியாளர்கள் கார்த்திகேயன் மற்றும் ஹசீஃபும் உள்ளனர். தீவிரவாதிகளின் பின்னணி குறித்த தகவல்களை தருவதற்காக மதுரையிலிருந்து ஹரிகிருஷ்ணனும் உடன் இருக்கின்றார். இவர்களோடு சேலத்திலிருந்து மோகன்ராஜ் பின்னர் இணைய உள்ளார். இனி செய்தியாளர் மகாலிங்கம், நீங்க தொடர்ந்து இது குறித்த கேள்விகளை முன்வைக்கலாம். நிச்சயமாக, அதாவது இந்த சம்பவம் இன்று காலை முதல் நடைபெற்று வருகிறது. நம்ம செய்தியாளர்கள் ஹசீஃபும் கார்த்திகேயனும் நம்ம சம்பவத்தில் இருக்கிறார்கள். ஹசீஃப், இந்த சம்பவம் தற்போது நடைபெற்றதற்கு பிறகு சுமார் 5 மணி நேரத்திற்கு பிறகு தற்போதைய நிலை என்ன? அந்த பகுதி எது போன்ற ஒரு பகுதியாக இருக்கிறது? குடியிருப்புகள் எங்கே இருக்கின்றன? அந்த துப்பாக்கி சூடு பகுதி நடக்கும் இடம் எதுவாக இருக்கிறது? உங்களால் அந்த இடத்தில் என்ன நடக்கிறது என்று இப்போது சொல்ல முடியுமா? நிச்சயமா மகாலிங்கம், தற்போது நான் நின்று கொண்டிருக்கும் இடத்தை பொறுத்தவரை சென்னையிலிருந்து சுமார் 110 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள புத்தூர் என்ற இடம். நான் புத்தூரில் இந்த குறிப்பிட்ட இடத்தை பொறுத்தவரை புத்தூர் கேட் என்று அழைக்கப்படுகிறது. இந்த புத்தூர் கேட் பகுதியில் அமைந்துள்ள குடியிருப்புகளை நீங்கள் எனக்கு பின்னால் பார்க்கலாம். இந்த குடியிருப்புகளில் அமைந்துள்ள அந்த ஒரு வீட்டில் தான் தேடப்படக்கூடிய அந்த நபர்கள் தங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. நேற்றைய தினம் போலீஸ் பக்ருதீன் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து அவர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் இன்று அதிகாலை சுமார் 3 மணியளவில் தமிழகத்தைச் சேர்ந்த அந்த சிறப்பு போலீசார் இந்த பகுதிக்கு வந்துள்ளனர். அந்த குறிப்பிட்ட வீட்டை கதவை தட்டும் பொழுது அந்த கதவை தட்டியவுடன் அதற்குள் இருந்தவர்கள் போலீசாரை தாக்கியிருப்பதாக கூறப்படுகிறது. அதைத் தொடர்ந்து ஆந்திர மாநில போலீசாருக்கும் தகவல் கொடுக்கப்பட்டு தற்போது தமிழ்நாடு மற்றும் ஆந்திர போலீசார் இந்த பகுதியை சுற்றி வளைத்துள்ளனர். இந்த பகுதி முழுவதும் தற்போது போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். என்னுடைய இடதுபுறத்தில் நீங்கள் பார்க்கலாம், இந்த பகுதி, அதாவது இந்த குறிப்பிட்ட வீடு அமைந்துள்ள பகுதி என்பது புத்தூர் ரயில் நிலையம் அமைந்துள்ள பகுதிக்கு எதிர்பகுதியில் அமைந்துள்ளது. இந்த புத்தூர் ரயில் நிலையத்திற்கு இடதுபுறமாக சென்னையை திருப்பதியுடன் இணைக்கக்கூடிய அந்த நெடுஞ்சாலை செல்கின்றது. அதற்கு பின்னர் பல்வேறு குடியிருப்புகள் அமைந்துள்ளன. இந்த குடியிருப்பை பொறுத்தவரை, அதாவது சுற்றி வளைக்கப்பட்டுள்ள இந்த வீடு அமைந்துள்ள இந்த குடியிருப்பை பொறுத்தவரை சிறு சிறு தெருக்களால் அமைந்துள்ள அந்த வீடு. இது இன்று காலை 3 மணி தொடங்கி இந்த பகுதி முழுவதும் தற்போது போலீசார் குவிக்கப்பட்டு இந்த பகுதி ஒரு முற்றுகையின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த வீட்டிற்குள் தற்போது கிடைக்கும் தகவலின்படி சுமார் 10க்கும் மேற்பட்டோர் இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. சில மணி நேரத்திற்கு முன்னர் வரை 5 பேர் அந்த வீட்டுக்குள் இருப்பதாக ஒரு தகவல் இருந்தது. தற்போது கிடைக்கும் தகவலின் அடிப்படையில் 10 பேர் அந்த வீட்டுக்குள் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த 10 பேரில் பெண்களும் குழந்தைகளும் அடங்கும் என்று கூறப்படுகிறது. தேடப்பட்டு வரும் சில நபர்கள் உள்ளே இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. ஆகவே தேடப்படும் நபர்களை பொறுத்தவரை அவர்களுடைய குற்ற பின்னணிகளை வைத்து பார்க்கும் பொழுது தங்கியிருப்பவர்கள் தங்களுடன் வெடிப்பொருட்களை வைத்திருப்பதாக போலீசார் கருதுகின்றனர். அதன் அடிப்படையில் இந்த நடவடிக்கை என்பது கடந்த 5 மணி நேரமாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அடுத்த கட்டமாக இந்த வீட்டிற்குள் எவ்வாறு நுழைவது என்பது குறித்து இரு மாநில போலீசாரும் தற்போது கலந்தாலோசித்து வருகின்றனர். இந்த வீட்டுக்குள் நுழையும் பட்சத்தில் அவர்கள் எதிர் தாக்குதலில் ஈடுபடக்கூடுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அந்த வீட்டை வெடிப்பொருள் வைத்து தகர்ப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் போலீசார் கருதுகின்றனர். அவ்வாறு ஒரு அசம்பாவிதம் நடக்கும் பட்சத்தில் இந்த குடியிருப்புகள் நெருக்கமாக அமைக்கப்பட்டிருப்பதால் பக்கத்தில் இருக்கும் குடியிருப்புகளுக்கும் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே இது போன்ற பல்வேறு விஷயங்களை கருத்தில் கொண்டு போலீசார் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பது என்ன என்பது குறித்து தற்போது தொடர்ந்து விவாதித்து வருகின்றனர். மகாலிங்கம். ஹசீஃப், தொடர்ந்து இணைப்பில் இருங்க. நம்மளோட செய்தியாளர் கார்த்திகேயனிடம் பேசலாம். கார்த்திகேயன், தற்பொழுது அந்த வீட்டிற்குள் இருப்பவர் குறித்து காவல்துறை என்ன தகவல் தெரிவிக்கிறார்கள்? அவருடைய நிலைமை என்னவாக இருக்கிறது? எத்தனை பேர் அந்த வீட்டுக்குள் இருக்கிறார்கள்? ஏனென்றால் இங்கிருந்து பேசும்போது அங்கிருந்த காவல்துறை அதிகாரிகள் மொத்தம் 6 பேர் இருக்கிறார்கள். குறிப்பாக பிலால் மாலிக்கினுடைய மனைவி மற்றும் குழந்தைகள் உள்ளே இருக்கிறார்கள். அதே போல அவருடைய நண்பர் உள்ள அந்த வீட்டுக்குள் இருக்கிறார் என்ற ஒரு தகவல் இருக்கிறது. பன்னா இஸ்மாயிலும் அந்த வீட்டுக்குள் இருக்கிறார் என்ற தகவலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தகவல் குறித்து கார்த்திகேயன், இப்பொழுது அந்த பகுதியில் எது போன்ற ஒரு மீட்பு பணியிலே அந்த போலீசார் ஈடுபட்டிருக்கிறார்கள் அல்லது அந்த வீட்டிற்குள் எப்போது நுழைய இருக்கிறார்கள் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா? மகாலிங்கம், ஹசீஃப் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன எண்ணிக்கைக்கும் தற்போதுமான எண்ணிக்கைக்கும் மிக பெரிய இடைவெளி இருக்கிறது. ஏற்கனவே 5 பேர் என்று சொன்னார்கள், அடுத்ததாக 6, தற்போது 10 இருக்கிறது எண்ணிக்கை. இன்னொரு தகவலையும் போலீசார் சொல்லியிருக்கிறார்கள். தமிழக காவல்துறையை சேர்ந்த ஒரு நபரை உள்ளே இருக்கிற தீவிரவாதிகள் பிணைய கைதிகளாக பிடித்து வைத்திருப்பதாக அவர் சொல்கிறார்கள். தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்துகிற பொழுது அவர்கள் தீவிரவாதிகள் எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் வெளியே தாக்குதல் நடத்த மாட்டோம், வெளியே வரமாட்டோம், முடிந்தால் நீங்கள் உள்ளே என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னதாக தான் உயர் அதிகாரிகள் நம்ம கிட்ட தகவல் பகிர்ந்துக்கிட்டாங்க.
போலீஸ் அதிகாரிகள் நம்ம கிட்ட சொல்ற விஷயங்கள் ஏன் அவங்க வந்து தகவல் சொல்லல அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை கோடிட்டு காட்டினாங்க. மும்பை தாக்குதல் சம்பவங்களின் போது ஊடகங்கள் மூலமாக நிறைய செய்திகள் வெளியானது. தீவிரவாதிகளுக்கு சாதகமாக அமைந்து காவல்துறை தரப்பிலும் பொதுமக்கள் தரப்பிலும் நிறைய இழப்புகள் ஏற்பட்டன. அதை தவிர்ப்பதற்காகவே நாங்கள் உங்ககிட்ட நிறைய தகவல்கள் சொல்ல முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறோம். எனவே தயவு செய்து எந்த விதமான கருத்துக்களையும் நாங்கள் பகிர்ந்து கொள்ள ஒரு முடியாத நிலையில் இருக்கிறோம் சொல்றாங்க. உள்ள இருக்கிற தமிழக போலீஸ் அதிகாரியை பத்திரமாக மீட்பது தொடர்பாகவும் போலீசார் வந்து தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி இருப்பதாகவும், அந்த தமிழக போலீஸ் அதிகாரி உள்ள இருக்கிறதுனால தான் இவங்க எந்த விதமான தாக்குதல் நடத்தாம இருக்கிறதுக்கான காரணமாகவும் சொல்லப்படுகிறது. அதே மாதிரி இந்த வீடு முழுவதும் வெடிப்பொருட்கள் நிரப்பப்பட்டிருப்பதாகவும், ஒருவேளை தாக்குதல் நடத்தப்பட்டால் பக்கத்து குடியிருப்புகள் இருக்கிறவங்களுக்கு ஏதேனும் பாதிப்புகள் ஏற்பட்டு உயிர் சேதம் அதிகமாகிவிடும் அப்படிங்கிற ஒரு அச்சமும் போலீசார்கிட்ட நிலவுகிறது. இந்த பகுதியில் இருக்கிற எந்த ஒரு பொதுமக்களும் வீட்டை விட்டு வெளியே வருவதற்கு அனுமதிக்கப்படவில்லை. அதே மாதிரி வீட்டை சுத்தி இருக்கிற எல்லா மாடிகளிலுமே போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒரு இடங்களுக்கு கூட போலீசார் அனுமதி இல்லாம பொதுமக்கள் நகர முடியாதுங்கிற சூழ்நிலையில தான் சுற்றி வளைச்சு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பாலத்தில் நின்று வேடிக்கை பார்க்கிற பொதுமக்களை முழுவதுமாக அப்புறப்படுத்தும் முயற்சியில் போலீசார் ஈடுபட்டிருக்கிறாங்க. மகாலிங்கம், கார்த்திகேயன் தொடர்ந்து இணைப்பில் இருங்க. திரும்பவும் அசீப் கிட்ட நம்ம பேசுவோம். அசீப், இந்த பகுதியில் தற்பொழுது இன்னும் முழுமையாக இந்த ஆபரேஷன் முடியவில்லை என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று காலை தீவிரவாதிகளுக்கும் காவல்துறைக்கும் நடந்த துப்பாக்கி சண்டையிலும் மோதலிலும் எத்தனை காவலர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அவருடைய பாதிப்பு எப்படி இருக்கிறது, அவர்களுக்கு என்ன சிகிச்சை கொடுக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது அசீப்? கார்த்திகேயன் ஏற்கனவே குறிப்பிட்டதுபடி போலீசாரை பொறுத்தவரை அதிகாரப்பூர்வமான எந்த தகவலையும் தற்போது கொடுக்க மறுக்கின்றனர். ஆனால் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடம் நாம் விசாரித்த போது இன்று காலை சுமார் 4 மணியிலிருந்து 5 மணிக்குள் ஒரு துப்பாக்கி சண்டை நடைபெற்றுள்ளது இந்த பகுதியில். இந்த துப்பாக்கி சண்டையில் 2 போலீசார் காயமடைந்ததாக ஒரு தரப்பினர் கூறுகின்றனர். மற்றொரு தரப்பினரை பொறுத்தவரை, அதாவது போலீஸ் வட்டாரங்களிலிருந்து நமக்கு கிடைக்கும் தகவலின் அடிப்படையில் இன்று அதிகாலை 3:30 மணி அளவில் இந்த பகுதிக்கு வந்த போலீசார் இந்த குறிப்பிட்ட வீட்டின் கதவை தட்டியுள்ளனர். அவ்வாறு கதவு தட்டப்பட்டவுடன் கதவை திறந்தவர்கள் வெளியில் போலீஸ் நின்றதை பார்த்தவுடன் தங்கள் கையில் வைத்திருந்த ஆயுதத்தை கொண்டு போலீசாரை தாக்கியதாகவும் போலீஸ் வட்டாரத்திலிருந்து நமக்கு கிடைக்கும் தகவல்கள் நமக்கு கிடைக்கின்றன. இதன் அடிப்படையில் தான் அந்த போலீசார்கள் காயமடைந்திருப்பதாகவும் அவர்கள் தற்போது தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் நமக்கு தகவல்கள் கிடைக்கின்றன. அவர்களுடைய உடல்நிலை என்பது தற்போது கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதாகவும் பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படவில்லை என்றும் நமக்கு தகவல்கள் கிடைக்கின்றன. ஆகவே இது பல்வேறு வகையான தகவல்கள் இந்த பகுதியிலிருந்து நமக்கு கிடைக்கின்றன. குறிப்பாக கூறப்போனால் தொடக்கத்தில் இந்த வீட்டிற்குள் 6 பேர் இருந்ததாக கூறப்பட்டது. தற்போது 10 பேர் இருப்பதாக கூறப்படுகிறது. போலீசாரை பொறுத்தவரை, அதாவது கார்த்திகேயன் குறிப்பிட்டதுபடி தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு போலீசாரும் கூட அந்த வீட்டிற்குள் பணைய கைதியாக பிடித்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் ஒரு தகவல் நமக்கு கிடைக்கின்றது. ஆனால் அந்த தகவலை நம்மால் உறுதி செய்ய முடியவில்லை. இருந்தபோதும் அந்த வீட்டிற்குள் இருப்பவர்கள் தொடர்ச்சியாக அவர்கள் வெளியே வருவதற்கு மறுப்பு தெரிவித்து வருவதாக கூறப்படுகிறது. ஆகவே போலீசாரை பொறுத்தவரை இந்த வீட்டை உடைத்துக் கொண்டு உள்ளே நுழையும் போது ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குறித்து அவர்கள் ஆலோசித்து வருகின்றனர். நான் ஏற்கனவே குறிப்பிட்டபடி வீட்டிற்குள் தங்கி இருக்கக்கூடிய நபர்கள் அவர்களுடைய குற்றப்பின்னணியை வைத்து பார்க்கும் பொழுது அவர்களிடம் வெடிபொருள் இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக போலீசார் கருதுகின்றனர். அவ்வாறு வீட்டை உடைத்துக் கொண்டு உள்ளே நுழையும் பட்சத்தில் அவர்கள் அந்த வெடிபொருளை வெடிக்க செய்யலாம் அல்லது உள்ளே நுழையும் போலீசாரை தாக்கலாம். இது போன்ற பல்வேறு விஷயங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு உள்ளது. ஆகவே அந்த குறிப்பிட்ட வீட்டை சுற்றி அமைந்துள்ள அனைத்து வீடுகளினுடைய மாடிகளிலும் தற்போது போலீசார் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளனர். ஒட்டுமொத்தமாக அந்த குறிப்பிட்ட வீடு என்பது போலீசாரின் முற்றுகையின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளது. அந்த குறிப்பிட்ட தெருவில் அமைந்துள்ள அனைத்து பொதுமக்களும் அந்த தெருவில் இருந்து அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். ஒட்டுமொத்தமாக அந்த தெருவே இரு மாநில போலீசாரினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளது. அடுத்த கட்டமாக போலீசார் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய பிரச்சனை அந்த வீட்டிற்குள் எவ்வாறு நுழைவது, அல்லது அந்த வீட்டிற்குள் மயக்க மருந்தை செலுத்துவதா, அல்லது அந்த வீட்டிற்குள் மயக்க புகையை செலுத்திவிட்டு அதன் பிறகு உள்ளே நுழைவதா என்பது போன்ற பல்வேறு வாய்ப்புகள் குறித்து அவர்கள் ஆலோசித்து வருகின்றனர். அல்லது அதிரடியாக உடைத்துக் கொண்டு உள்ளே நுழைவதா என்பது குறித்தும் அவர்கள் ஆலோசித்து வருகின்றனர். ஆனால் ஏற்கனவே இன்று காலை போலீஸ் தரப்பிலிருந்து கூறப்படக்கூடிய விஷயங்களை வைத்து பார்க்கும் பொழுது அவர்கள் கதவை தட்டும் பொழுது கதவை திறந்து அவர்கள் தாக்கியுள்ளனர். ஆகவே உடைத்துக் கொண்டு உள்ளே நுழைவது குறித்து அவர்கள் தொடர்ந்து அது குறித்து யோசித்து வருகின்றனர். ஆகவே அவர்கள் முன்னிற்கக்கூடிய அந்த வாய்ப்புகள் குறித்து இரு மாநில போலீசாரும் தற்போது விவாதித்து வருகின்றனர். மகாலிங்கம்.